அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு புது சீரீஸ்க்கான ஒரு மேட்ச் தெளிவாக நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்தியா ஸ்ரீலங்கா கூட டூருக்கு போகிறாங்க. அதில் 3 T20, 3 ODI. 3 T20யை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேப்டன் அண்ட் 3 ODIயை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன். இதில் ஒரு ஒற்றுமை என்னன்னா, ரெண்டுத்துலேயுமே சுப்மன் கில் வைஸ் கேப்டன். சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் ஆல் 3 ஃபார்மேட்டில் விளையாடக்கூடிய பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்ம டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச், ODI அண்ட் T20 மூணுத்துலேயுமே சுப்மன் கில் இருப்பார். அதே மாதிரி சிவம் தூபே அவரும் T20 அண்ட் ODIயில் இருக்காரு. இதெல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 T20 சாட்டர்டே ஜூலை 27 ஃபர்ஸ்ட் T20, ரெண்டாவது T20 சண்டே டுமாரோ, சேம் பிச் சேம் கிரவுண்ட். அதுக்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் நிறைய விஷயம் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இதில் மேட்ச் நம்பர் 1 மொத்தம் 3 மேட்ச். அதில் மேட்ச் நம்பர் 1 சாட்டர்டே ஜூலை 27, 2024 இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. பலாலகே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஸ்ரீலங்கா. இந்த பிச் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பலாலகா சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் அதன் போட்டி ஸ்கோருக்கு பெயர் பெற்றது. பந்து மட்டையை நோக்கி நன்றாக வருகிறது. பேட்டுக்கு பால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டுக்கு பால் நல்லா வரும்னா ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும். அப்படி இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருந்ததுன்னா, ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் ஒரு 200+, ஒரு 180+ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இது ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எந்த மாதிரி போலர்ஸ் எடுக்கணும்? பார்ட் டைம் போலர்ஸை நம்ம எடுக்கணும். நல்ல ஸ்டார் போலரை எடுக்கவே கூடாது. ஸ்டார் போலர்னா இப்போ ஒரு ஹர்ஷதீப் சிங், ஒரு ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி இல்லாமல் சிவம் தூபே, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் போலர், ஒரு லோ பர்சன்டேஜ் பிக், அந்த மாதிரி ஒரு போலரை தான் பிக் பண்ணணும். இது ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்ததுன்னா. ஏன்னா பிச் ரிப்போர்ட்டில் சொல்கிறதும் சில மேட்சஸில் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி இருந்ததுன்னா, பந்து மட்டையை நோக்கி நன்றாக வருது அப்படின்னா நம்ம போலர்ஸை இந்த காம்பினேஷன்ஸில் லோ பர்சன்டேஜ் பிக்காக நம்ம பிக் பண்ணணும். அடுத்தது, ஆடுகளம் பொதுவாக வேகமான பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக பவர் பிளேயின் ஆரம்பத்தில் போட்டி முன்னேறும் போது சுழற்பந்து வீச்சாளர்கள் மேற்பரப்பிலிருந்து சில நன்மைகளை பெற ஆரம்பிக்கலாம். இனிஷியலா பவர் பிளேயில ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போக போக ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்க இருக்கிற பிச் ரிப்போர்ட். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுப்மன் கில், SSV ஜெய்ஸ்வால் விளையாடுறாங்கன்னா இந்த 2 பிளேயர்ல இருந்து பவர் பிளேல ஒருத்தர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன், தேர்ட் டவுன் வர்றாங்க ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, இந்த ரிங்கு சிங், இந்த பிளேஸ்ல வர ஒரு 2 பிளேயர்ஸ் நல்லா பேட்டிங் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரிங்கு சிங், சிவம் துபே ஸ்பின்னு நல்லா விளையாடுவாங்க. போக போக ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை நொறுக்கலாம், அடிச்சு தூக்கி நொறுக்கிற மாதிரி ஒரு பிளே இதுவாக இருக்கலாம். அப்போ பவர் பிளேல ஓப்பனர்ஸ் 2 பேரும் காலியாகலாம், இல்லை ஒருத்தர் காலியாகலாங்கிற மாதிரி தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இனிஷியலாக பவர் பிளேக்கு சப்போர்ட் பண்ணும், போக போக ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்லா பேட்டுக்கு பால் நல்லா வரும். ஒரு மிஸ்ட்ரி ஷாட், தப்பான ஷாட் ஆனால் தான் அங்கே அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது தான் இந்த பிச் ரிப்போர்ட் சொல்ல வராங்க. T20 ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 குறைவான இன்னிங்ஸ் 5 இன்னிங்ஸ் அண்ட் 150 129 ஒரு 5 இன்னிங்ஸ், ஒரு 170 to 189 6 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்திருக்கு. அபவ் 180 ஒரு 6 இன்னிங்ஸ். ஸோ இந்த 2 இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. இந்த 2 கேட்டகரியிலையும் ஒரு 10 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. அப்போ ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்கு. இந்த கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய செகண்ட் இன்னிங்ஸோடைய ஆவரேஜ். முதல் இன்னிங்ஸ்ல ஒரு 171 ரன்கள் அடிக்கிறாங்க ஆவரேஜ். ஒரு மேட்ச் 200 அடிப்பாங்க, ஒரு மேட்ச் 180 அடிப்பாங்க, ஒரு மேட்ச் 180 அடிப்பாங்க. அப்படி வரும் பொழுது இந்த ஆவரேஜ் 171. ரெண்டாவது இன்னிங்ஸ் கம்மியாவே இருக்கு. அண்ட் ஆவரேஜான 4 12 அண்ட் ஆவரேஜான செகண்ட் இன்னிங்ஸ் 4 9. ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸ் 3, இரண்டாவது இன்னிங்ஸ் 4. ஆவரேஜான விக்கெட் லாஸ் போத் இன்னிங்ஸ் 6. அண்ட் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 153 கிடைக்குது, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 130 கிடைக்குது. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 135, இரண்டாவது இன்னிங்ஸ் 118. ஃபாஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையுமே 60 அண்ட் ஸ்பின்
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 75, ரெண்டாவது இன்னிங்ஸ் 58. ஏன் ரெண்டாவது இன்னிங்ஸ் 58 வருது? ஏன் bowling fantasy பாயிண்ட்ஸ் கம்மியாக வருதுன்னா டியூ ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியூ ஃபேக்டர் இருந்ததுன்னா ரெண்டாவது போல் பண்ணுறவங்க ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் மட்டுமே எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறாங்க ஒரு 7 to 8 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த காம்பினேஷனில் தான் வருது. அதே மாதிரி பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் நல்லா வருதுன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது இன்னிங்ஸ் கம்மியாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 22 மேட்ச் விளையாடிருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 12 முறையும், பேட்டிங் செகண்ட் 8 முறையும். ஆவரேஜான ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 170 ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஸ்திரேலியா 263க்கு 3, லோயஸ்ட் ஸ்கோர் நியூசிலாந்து 88க்கு 10. இதுதான் வந்து இதோடைய ஃபேக்ட், இந்த கிரவுண்டோடைய ஃபேக்ட். 8 விட பொறுத்த வரைக்கும் 29 மேட்ச், இந்தியா 19 முறையும், ஸ்ரீலங்கா 9 முறையும், அண்ட் நோ ரிசல்ட் ஒரு தடவையும் நடந்திருக்கு. இந்த லங்கா பிரீமியர் லீக் விளையாடிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாருமே டீம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதோடைய ஜென்ரலான ஒரு ஸ்கோர் கார்டு ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸும் லங்கா பிரீமியர் லீக் விளையாடிருக்காங்க. ஸோ எல்லாருமே கரண்ட் ஃபார்ம்ல இருப்பாங்க. இது எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்தியா ஜிம்பாப்வே டூர்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்எக்ஸ்பெக்டடா இந்தியா வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாராவது எதிர்பார்த்துருப்பாங்க இந்தியா லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஹோம் கிரவுண்டில் விளையாடுறோம். அந்த ஹோம் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம டீம் ஒரு 80% அன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ இந்தியா லாஸ் ஆனால் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரெண்டுமே 50-50 ஈக்குவல் ஃபைட்டிங்காக இருக்கும். ஒருவேளை இந்தியா லாஸ் ஆனாங்கன்னா எப்படிலாம் நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம், இந்தியா வின் பண்ணாங்கன்னா எப்படிலாம் டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஆவரேஜாக வந்து ஒரு 10 விக்கெட், ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ப்போம் 9 விக்கெட், ஆவரேஜாக வந்து இங்கே 2 விக்கெட், இங்கே வந்து 6 விக்கெட், இங்கே 7 விக்கெட், இங்கே வந்து 10 விக்கெட், இங்கே 7 விக்கெட், இங்கே 5 விக்கெட், இங்கே வந்து 7 8 விக்கெட், இங்கே 10 5 விக்கெட், இங்கே வந்து 4 8 விக்கெட், இங்கே 4 விக்கெட். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விக்கெட்டுகள் நிறையா போயிருக்கு, ரன்னும் அதிகமாக வந்திருக்கு. 179 for 10, 172 for 9. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், 9 பேர் அவுட் ஆயிருக்காங்க, 10 பேர் அவுட் ஆயிருக்காங்க. அப்போ டெத் ஓவரில் போடக்கூடிய போலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ டெத் ஓவரில் போடக்கூடிய போலர் போத் இன் டீம்ல இருந்தும் டெத் ஓவர் போலர் அண்ட் பவர் பிளே போலர் நம்ம போலர்ஸை நம்ம பிக் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த ஸ்கோர் கார்டு 179 அண்ட் 172. அதே மாதிரி இங்கே 191 197. இது இந்த 191 for 2ங்கிறது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். எப்படி 0 பிளேயர் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற 2 பிளேயர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் பேட்ஸ்மேன், செகண்ட் டவுன் ஃபர்ஸ்ட் டவுன், மொத்தம் ஒரு 4 பேட்ஸ்மேனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 4 பேட்ஸ்மேனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெத் ஓவரில் போடக்கூடிய போலர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கோர் கார்டு வந்து, இந்த 2 ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு சொல்லுது. இங்கே வந்து 6 விக்கெட் 2 விக்கெட் வந்துருக்கு. அப்போ போலர்ஸ் எடுக்கக்கூடாது, ஆனால் எடுத்திங்கன்னா டெத் ஓவர்ஸ் மட்டும் எடுக்கலாம். இங்கே 7 10 இந்த ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுது, டெத் ஓவர்ஸ் எடுக்கணும். இந்த ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுது, இங்கே டெத் ஓவர்ஸ் எடுக்கணும். இங்கே வந்து பவர் பிளே அண்ட் ஆவரேஜ் போலர்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க, 4 8 விக்கெட். இங்கே ஆவரேஜான ஒரு போலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்குது. 198 147 177 179 191 197 179 172. இங்கே தான் வந்து லோ ஸ்கோரிங் கேமாக இருக்குது. 8+4. இங்கே 203க்கு 5 விக்கெட்டு, இங்கே 114க்கு ஆல் அவுட்டு, 134 125 இங்கே லோ ஸ்கோரிங் கேமாக இருக்குது. டிபெண்ட் அப்பான் தான் டீம்ஸ். அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் கார்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 198 இந்த ஸ்கோர் கார்டு, இந்த ஸ்கோர் கார்டு, இந்த ஸ்கோர் கார்டு. ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் அமையறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்கும். நம்ம இந்தியாவோட பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கௌதம் கம்பீர் அப்பாயிண்டட் as a நியூ ஹெட் கோச் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் சனத் ஜெயசூர்யா, அவர் வந்து ஸ்ரீலங்காவுடைய நியூ கோச். இப்போ கௌதம் கம்பீர் சனத் ஜெயசூர்யா இவங்க 2 பேருமே சைக்காலஜிக்கல் ஃபேக்டராக யோசிக்கிறது என்னன்னா, அவங்க விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டீம் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க. அப்போ கௌதம் கம்பீரோடைய அப்ரோச் எப்படி இருக்கும், சனத் ஜெயசூர்யாவோட அப்ரோச் எப்படி இருக்கும்? ஸோ 2 பேருமே சீனியர் லெஜண்ட் பிளேயர். ஸோ சனத் ஜெயசூர்யாவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நல்ல ஒரு லெஜண்ட் பிளேயர், அண்ட் கௌதம் கம்பீரும் ஆஸ் அ சேம். ஸோ அப்போ டஃபஸ்டாக இருக்கும். இந்த பிளேயரை தாண்டி கோச் எப்படி வந்து டீம் அப்ரோச் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா இந்த 2 பேர்ல யார் வின் பண்ணுவாங்க, யாருடைய அப்ரோச் நல்லா இருக்கும், இதுதான் ரொம்ப மிகப்பெரிய பேட்டிலாக இருக்கும். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக இருப்பார். ஒரு நல்ல மிடில் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ் அண்ட் முகமது சிராஜ் ஒரு ஆவரேஜான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருப்பாங்க. அக்ஷர் பட்டேல். ஸோ மீதி எல்லாமே பாருங்க, கலீல் அகமது, ரவி பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங், ரிங்கு சிங், ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில். அட் த சேம் டைம் வந்து சிவம் தூபே.
ஸோ இவங்கெல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, நம்ம இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11: சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், அர்ஷதீப் சிங், முகமது சிராஜ், கலீல் அகமது அண்ட் ரவி பிஷ்னாய். மேபி இங்கே கலீல் அகமதை ட்ராப் பண்ணிட்டு சிவம் தூபையை கொண்டு வரலாம். அப்படி சிவம் தூபையை கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ போலிங் எடுத்துப்போம். இப்போ போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னாய் 1, சிராஜ் 2, அர்ஷதீப் சிங் 3, அக்ஷர் பட்டேல் 4, ஹர்திக் பாண்டியா 5. ஸோ அப்போ 6வது போலராக சிவம் தூபையை பயன்படுத்தலாம், பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணலாம். கலீல் அகமது தேவைப்படாமல் கூட போகலாம். ஸோ இந்தியன் மேனேஜ்மெண்ட் எப்படி யோசிக்கிறாங்க லைன் சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் கட்டா தெரியும். அதே மாதிரி ரிங்கு சிங் இருக்காரு, ஜெய்ஸ்வால் இருக்காரு அண்ட் சுப்மன் கில் இருக்காரு. இந்த இடத்துல ரியான் பராக உள்ள கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். கேப்டனா சூரியகுமார் யாதவும் அண்ட் வைஸ் கேப்டன் ஆல் ஃபார்மேட்ல சுப்மன் கில் இப்போதைக்கு இருக்காரு. இதுல நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலா பார்ப்போம். இப்போ இந்த 4 பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பிளேயர் மொத்தம் 3 T20 இருக்கு. இந்த 3 T20ல ஒரே ஒரு டீம் தான் போடுறோம், வேற டீம் நம்ம ஜாயின் பண்ணல, ஒரே டீம் தான் போடுறீங்க அப்படின்னா அந்த 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ 3 T20லுமே ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா அந்த 3 T20ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பா ஒரு மேட்ச் வந்து ஒரு 50+ ரன் ஸ்கோர் அடிப்பாரு. ஸோ தொடர்ந்து ஒரு 3 T20லையும் ஜெய்ஸ்வாலை மட்டும் கேப்டனா போட்டுக்கிட்டே வாங்க. அவர் பெர்ஃபார்ம் பண்ற அன்னைக்கு உங்களுடைய கிராண்ட் லீக் பாயிண்ட்ஸ் வந்து டாப்ல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஜெய்ஸ்வால் வேணாம் அப்படின்னா 2 டீம் போடுறீங்க அப்படின்னா நீங்க சுப்மன் கில்ல ஒரு டீம்ல கேப்டனா போடுங்க. அதுவும் சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா 2வது மேட்ச் இல்ல 3வது மேட்ச்ல ஒரு 100 ரன், ஒரு 80 ரன், ஒரு 60 ரன், 30 ரன்னை தேர்த்தி அவர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்குள்ள வந்து ஒரு கேப்டனாக கூட ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அவர் இதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் வைஸ் கேப்டனா நீடிக்க முடியும், இல்லைன்னா சில விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச், ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் ஒரு 150 ரன் பார்ட்னர்ஷிப் ஜிம்பாப்வே கூட இவங்க 2 பேருமே முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1. இப்போ வந்து ஸ்ரீலங்கா ஒரு 160 அடிக்கிறாங்க அப்படின்னா 161 வந்து இந்தியா விக்கெட்டே போகாம அடிக்கும். 161 ஃபார் 0ங்கிற மாதிரி வரும். அப்போ அந்த காம்பினேஷன், இந்த ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க சுப்மன் கில் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன் வைஸ் கேப்டனா போடுங்க. இவர் கேப்டனா போடுங்க, இவர் வைஸ் கேப்டனா போட்டு ஒரு ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணிட்டு இங்க இருக்கிற யாருமே பிக் பண்ண வேணாம். டைரக்டா ஹர்திக் பாண்டியா, அர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய் அந்த மாதிரி நீங்க கொண்டு போயிடலாம். இன்னொரு இது, நீங்க ஒரு 2 டீம் போடுறாங்க, ஒரு டீம் சுப்மன் கில்லாகவும் ஒரு டீம் ஜெய்ஸ்வாலாகவும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல வரும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட். எந்த மேட்ச் எந்த டீம் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது 100% கன்ஃபார்ம் பண்ண அடிக்கிறவங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 அந்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 161 ஃபார் 0 அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்கும். டியூ ஃபேக்டர் இருக்கும்போது போலிங் சப்போர்ட் பண்ணாது செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங், செகண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியில கொண்டு போகலாம். 2வது ஸ்ட்ராட்டஜி, தொடர்ந்து ஜெய்ஸ்வாலை கேப்டனாக போட்டுட்டே வாங்க. 0 அடிச்சாலும் நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணுங்க. 2வது டீம் போறவங்க சுப்மன் கில் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸ்ரீலங்காவுடைய பாசிபிள் பிளேயிங் 11: குஷால் மெண்டிஸ், பி நிசங்கா, தினேஷ் சந்திமால், பெர்னாண்டோ, அஸ்லங்கா, கமிண்டோ மெண்டிஸ், தஷுன் சனகா, அசரங்கா, தீக்ஷனா, பெர்னாண்டோ அண்ட் பதிரானா. இதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர் தீக்ஷனா, பதிரானா, அங்க சிவம் துபை 3 சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ சிவம் துபை விளையாடுறாங்கன்னா தீக்ஷனா அண்ட் பதிரானா ஓவர்லாம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இருப்பாரு. சில நெட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணும்பொழுது இது பண்ணலாம். அஸ்லங்கா ஒரு கேப்டன்ஷிப் நாக்கு வந்து இருக்கும். ஸோ ஜெயசூரியோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். ஸோ குஷால் மெண்டிஸ், நிசாங்கா, சந்திமால், ஸோ இதுதான் வந்து ஸ்ரீலங்காவுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இவங்களுடைய பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்களுடைய ஸ்டாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். சுப்மன் கில் 13 ரன், 58 ரன், 66 ரன், 2 ரன், 31 ரன், 104 ரன்கள், 19 ஆவரேஜ், 3 மேட்ச்க்கு 19 ரன் ஆவரேஜ், 58 ரன்கள். ஸோ சுப்மன் கில் உடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கு. அண்ட் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 93 ரன்கள் 2வது இதில், 12, 36, 42, 45. ஸோ தொடர்ந்து ஒரு 30-40 ரன் ஒரு 10 பால் அடிக்கூடிய ஒரு பிளேயரா இவர் இருக்கு. ரிஷப் பண்ட் 0, 14, 15, 36, 20, 18, 42. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கவலைக்குரிய பெர்ஃபார்மன்ஸா T20ல இருக்கு. சூரியகுமார் யாதவ் 3 ரன், 47 ரன், 31 ரன்கள், 6 ரன்கள், 53, 50 ரன் ஆட் அவுட், 7 ரன் அடிச்சா இந்த மாதிரி பெருசா அடிக்கிறாரு, இல்லைன்னா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. இதுதான் சூரியகுமார் யாதவ். சிவம் துபே 26 ரன் + 2 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 27 ரன்ஸ், 0 ரன்ஸ், 28 ரன்ஸ். அவருடைய ஆர்டர் கொஞ்சம் டவுன்ல இருக்கிறதுனால 50-50 ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இருப்பாரு. பட்
ஒரு சில மேட்சஸ் 26+2 விக்கெட் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாரு. ஹர்திக் பாண்டியா 5+3 விக்கெட், 23+0 விக்கெட், 27+0 விக்கெட். ஒன்று பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு, இல்ல போலிங்ல ஒரு 2-3 விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. நிஷாங்கா 0, 18, 4, 3, 5, 119 ரன்கள். ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குஷால் மெண்டிஸ் இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. கமிண்டோ மெண்டிஸ் போலிங் பிளஸ் பேட்டிங் ரெண்டுமே பண்றாரு. 32 ரன்கள் 0 விக்கெட், 54 ரன்கள் 51 ரன்கள் 0 விக்கெட், 4+0 விக்கெட். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. இந்த 2 கே மெண்டிஸ் மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. அபிஷேக் பெர்னாண்டோ 11, 52, 12, 16, 58, 26. இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறாரு. அசலங்கா கேப்டன். ஸோ அவருடைய நாக் வந்து பெருசா இல்லை. அசரங்கா ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 பிளேயர் வந்து ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. இதுதான் வந்து ஸ்ரீலங்கா பிளேயருடைய டாப் லெவல் பர்ஃபார்மன்ஸ். இப்பொழுது நம்ம கேப்டன் பார்ப்போம். இந்த கேப்டன்ல இந்த 4 பிளேயர் தான். நம்ம இந்தியா வந்து ஒரு 200+ ஸ்கோர் பண்ணுதுன்னா இந்த 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு 50 ரன்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு பிளேயர் யாருன்றது நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் கொடுக்கலாம், சூரியகுமார் யாதவ் கொடுக்கலாம், ரிஷப் பண்ட் கொடுக்கலாம், அண்ட் சுப்மன் கில் கொடுக்கலாம். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா கேப்டனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் யார் யாருக்கு இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சிராஜை கொடுப்பேன். நம்ம ஏஷியா கப்பில் பார்த்துருப்போம், சிராஜ் பயங்கரமா போலிங் போட்டு ஸ்ரீலங்காவானே அவர் ஒரு மாதிரி ஒரு ஃபயர் ஆகி டக்குன்னு 50 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி விட்டுறாரு. அதுல ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் அந்த மாதிரி ஒரு முகமது சிராஜ் எடுக்கிறாரு. இவர் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கேப்டனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது ஒரு மேட்ச்ல இருக்கலாம். ஸோ இவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஹர்ஷதீப் சிங் ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர், திடீர்னு பால் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் பண்றாரு. டெத் ஓவர்லயுமே நல்ல அவுட் ஸ்விங் பண்றாரு. அடுத்தது மூணாவதா பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஒரு 20 ரன் அடிச்சுட்டு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தா கூட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வருவாரு. அண்ட் ரவி பிஷ்னாய் இவங்கெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த முகமது சிராஜ், ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம டாப் 1 and 2 அண்ட் மூணாவது ஹர்ஷதீப் சிங்கை கொண்டு போகலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் தர்ஷன் ஷனக்கா வந்து முகமது சிராஜ் மாதிரி திடீர்னு ஒரு 50 ரன் அடிப்பார் 20 பால்ல, திடீர்னு ஒரு 4 விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா ஹை ஸ்கோரிங் கேம்ல இந்த தர்ஷன் ஷனக்கா மாதிரி ஒரு போலர் நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அசரங்கா ஒரு மெயின் பிளேயரா இருப்பாரு, நிஷாங்கா ஒரு மெயின் பிளேயர், அண்ட் பெர்னாண்டோ இவங்க எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா வர்றதுக்கான கேப்டன் வைஸ் கேப்டனா பாசிபிள் இருக்கு. இப்போ இந்தியன் டீம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் இருந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம சில இடங்கள்ல ஓட்ட விடலாம். ஸோ ஸ்ரீலங்கா வின் பண்ற மாதிரி ஒரு 2 டீமும், இந்தியா வின் பண்ற மாதிரி ஒரு 2 டீமும் போடுறது சேஃப். ஒரே டீம் போடுறவங்க வந்து ஜெய்ஸ்வாலை தொடர்ந்து கேப்டனா ட்ரை பண்ணுங்க. நிறைய டீம் போடுறவங்க முகமது சிராஜா ஒரு டீம்ல கேப்டனா போடுங்க, ஹர்ஷதீப் சிங்கா ஒரு டீம் கேப்டன், ஹர்திக் பாண்டியா ஒரு டீம் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெலிகிராம் சேனலை நம்ம அப்டேட் பண்றோம். தேங்க்யூ.